0 and 10. Okay, dear students, இப்போ நம்ம ஒரு குரூப் டேட்டாக்கு மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறோன்ற ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இப்போ டேட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. மார்க்ஸ் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 and 50 to 60. ஸோ இந்த மாதிரி டேட்டா தான் குரூப் டேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டேட்டாவோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்கிறாங்க. இப்போ 0 to 10 எடுத்தவங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னா 10. அப்போ ஃப்ரீக்குவென்சி இங்கே என்ன அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஸோ சிமிலர்லி 10 to 20 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் who score marks between 10 and 20. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்குறது தான் குரூப் டேட்டா. ஸோ இந்த மாதிரி குரூப் டேட்டாக்கு நம்ம எப்படி மீடியன் கண்டுபிடிப்போம்னு பார்ப்போம். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த ஃபார்முலாவில் மீடியன் கிளாஸ்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அந்த மீடியன் கிளாஸ் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த ஃபார்முலா 1 செகண்ட் போவோம். ஓகே, இந்த ஃபார்முலாவில் n/2 இந்த ஃபார்முலாவில் n/2 இது நல்ல மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியனாலே மிடில் வேல்யூ. அப்போ மிடில் வேல்யூனா ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுது, டிவைட் பண்ணுது. அப்போ அந்த ஹாஃப்ன்றது by2. இந்த கேபிட்டல் n/2ன்ற வேல்யூ மட்டும் மறக்காமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் n/2 கண்டுபிடிக்கிறதுலேருந்து தான் நம்ம இந்த மீடியன் கிளாஸ்க்குரிய எல்லா வேல்யூ எல், பிசிஎஃப், எஃப், ஐ எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கேபிட்டல் n/2 எடுத்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட எய்மாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை மார்க்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டோம். அது கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம எழுதியாச்சு. 0 to 10க்கு 10 எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட் கேபிட்டல் என் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் என்னன்றது நான் சொன்ன மாதிரி ஃப்ரீக்குவென்சி. இந்த ஃப்ரீக்குவென்சியை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு கேபிட்டல் என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10, 20, 30, 50, 40, 30 எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணுறீங்க, எல்லா ஃப்ரீக்குவென்சியும் ஆட் பண்ணுறீங்க. அப்போ டோட்டல் சம் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்ஸ் கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரீக்குவென்சி. அதான் இந்த எஃப்னு டினோட் பண்ணுவாங்க, ஃப்ரீக்குவென்சி. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுதான் நம்மளுக்கு கேபிட்டல் என்னோட வேல்யூ 180. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? n/2 வேணும். கேபிட்டல் என் டிவைடட் பை 2 வேணும். இப்போ கேபிட்டல் என் டிவைடட் பை 2 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் என் உங்களுக்கு 180. அப்போ பை 2. இப்போ 180/2 என்ன கிடைக்குதுன்னா 90. அப்போ 90 கிடைக்கிது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 90 கிடைக்கிது. இதுதான் உங்களுக்கு மெயின். ஓகே, இப்போ இந்த டேபிளில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம். என்ன அப்படின்னா காமுடேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி. நான் என்ன சொன்ன மாதிரி காமுடேட்டிவ்னாலும் குமுலேட்டிவ்னாலும் ஒன்று தான். குமுலேட்டிவ் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா காமுடேட்டிவ். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காமுடேட்டிவ் ஃப்ரீக்குவென்சின்றது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீக்குவென்சியில் இருந்து தான் நீங்கள் காமுடேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்பில் இருந்து தான் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எழுத போகிறோம். எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 10ன்றது இந்த ஃப்ரீக்குவென்சி இருக்க 10 அப்படியே எடுத்து எழுதிருக்கு. ஓகே, அடுத்து இந்த 30 எப்படி வந்தது அப்படின்னா இந்த 10ஐயும் 20ஐயும் மட்டும் ஆட் பண்ணுங்கள். 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் 30, அந்த 30 இங்கே வந்து. ஓகே, அடுத்து இந்த 60 எப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 ஐட்டம் ஆட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 20யோட +30, அதாவது 10 + 20 + 30
ஃபஸ்ட்டு 3 டேர்ம் ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் 60. அந்த 60 இங்கே வந்துடும். இப்போ 110 எப்படி வரும் சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 4 டேட்டாவை ஆட் பண்ணுங்கள். 50 + 30 + 20 + 10 110 வந்துடும். அப்போ 150 வரணும்னா அடுத்த 5ஐயுமே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். இல்லை சார் எனக்கு புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 10 இந்த செகண்ட் இருக்க 20யோட ஆட் பண்ணுங்கள், 30 கிடைக்கும். அந்த 30 இங்கே எழுதிக்கோங்க. ஆக இந்த 30 நெக்ஸ்ட் இங்கே இருக்க 30யோட ஆட் பண்ணுங்கள், 60 கிடைக்கும். அந்த 60 எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து 60 எடுத்து இந்த 50யோட ஆட் பண்ணுங்கள். 50யோட ஆட் பண்ணிங்கன்னா 110 கிடைக்கும். அடுத்து இந்த 110 40யோட ஆட் பண்ணுங்கள், 150 கிடைக்கும். அடுத்து இந்த 150 30யோட ஆட் பண்ணிங்கன்னா 180 கிடைக்கும். ஓகே, புரியுதா? மறுபடியும் சொல்லட்டா? ஃபஸ்ட்டு இந்த 10 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 10ஐயும் இந்த 20யும் ஆட் பண்ணோம்னா 30 கிடைக்குது. அடுத்து 30ஐயும் இந்த 30யும் ஆட் பண்ணோம்னா 60 கிடைக்குது. அடுத்து இந்த 60ஐயும் 50யும் ஆட் பண்ணோம்னா 110 கிடைக்குது. அப்புறம் இந்த 110ஐயும் 40யும் ஆட் பண்ணால் 150 கிடைக்குது. ஃபைனலாக 150யும் 30யும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். ஓகே, ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது புரிஞ்சதா? இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாம் எழுதுகிறோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப் கேபிட்டல் N கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் n/2 கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஸ்டெப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறோம். ஓகே தானா? சரி. இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள். இந்த டேபிளில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த n/2 90th ஐட்டம். மீடியன் கிளாஸ் எங்கே சார் இருக்கும்? மீடியன் கிளாஸ் சொன்னீங்களே, மீடியன் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. மீடியன் கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த n/2 கண்டுபிடிச்சிங்க இல்லையா, n/2 கண்டுபிடிக்கும் போது என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு? 90 கிடச்சிச்சா? சரி, இந்த 90யை விட பெரிய நம்பர், ஜஸ்ட் கிரேட்டர் நம்பர். இந்த 90யை விட பெரிய நம்பர், ஜஸ்ட் கிரேட்டர், பெரிய நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். புரியுதா? n/2 பார்க்குறோம். n/2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த n/2 அதாவது 180/2, அப்போ 90 கிடச்சிச்சு. இந்த 90யை விட பெரிய நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் என்னது? 10 வந்து 90யை விட கம்மி. 10 வந்து 90யை விட கம்மி. ஓகே, அடுத்த நம்பர் பாருங்கள் 30யும் 90யை விட கம்மி. அடுத்து 60யும் 90யை விட கம்மி. அடுத்த நம்பர் பாருங்கள் 110. இந்த 110ன்றது 90யை விட பெரிய நம்பர், ஜஸ்ட் கிரேட்டர். 90யை விட 110 பெருசு, 150ம் 180யும் பெருசு தான். ஆனால் ஜஸ்ட் கிரேட்டர், பக்கத்தில் இருக்கிற பெரிய நம்பர் என்னன்னா 110. அப்போ 110 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 to 40. உங்களுக்கு புரியுறதுக்காக அதை மட்டும் ஒரு லைன் போட்டு வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். இப்போ இந்த 110 எதுக்கு நேரம் இருக்குன்னா 30 to 40. அப்போ அந்த 30 to 40 தான் உங்களோட மீடியன் கிளாஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். புரிஞ்சதா? மீடியன் கிளாஸ் எப்படின்னு புரிஞ்சதா? என்ன பண்ணுறோம்? டேட்டா எழுதுகிறோம். டேட்டா எழுதுனதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எழுதுகிறோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எழுதுனதுக்கப்புறம் கேபிட்டல் N கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் N எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணுறோம். 10 + 20 + 30
10 ப்ளஸ் 20 ப்ளஸ் 30 ப்ளஸ் 50 ப்ளஸ் 40 ப்ளஸ் 30. இது எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எண் 180 கிடச்சிரும். ஓகே, 180 கிடச்சிரும். இப்போ கேபிட்டல் எண்ணிலிருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியன் கிளாஸ்னாலே பாதியாக டிவைட் பண்ணும், டோட்டல் டேட்டாவை பாதியாக டிவைட் பண்ணும். அப்போ 180 பாதியாக டிவைட் பண்ணு, 180 2ஆல் டிவைட் பண்ணால் 90. ஸோ அப்போ 90 நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருந்து தான் நம்ம மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க பாப்போம். n/2 பார்த்தோம் சார். n/2 நான் 180/2 வந்துச்சு சார். 180/2 நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் சார். 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது எனக்கு 90 கிடச்சிச்சு சார். அப்போ இந்த 90யை விட ஜஸ்ட் கிரேட்டர் நம்பர் இன் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் நான் பார்க்குறேன் சார். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 90 விட பக்கத்தில் இருக்கிற பெரிய நம்பர் நான் பார்க்கும் பொழுது எனக்கு அது 110 கிடைக்குது சார். அப்போ அந்த 110க்கு நேராக இருக்கிற அந்த இன்டர்வல், அந்த எக்ஸ் வேல்யூ டேட்டா 30 to 40. ஸோ அந்த இதுதான் என்னோட மீடியன் கிளாஸ்ன்றத நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபார்முலாவில் பார்த்தோம். அந்த ஃபார்முலாவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் பாருங்கள். ஃபார்முலாவில் எல் பார்த்தோம். ஓகேவா, எல்ன்றது இப்போ உங்களுக்கு மீடியன் கிளாஸ் தெரிஞ்சிச்சா? இப்போ மீடியன் கிளாஸ் தெரிஞ்சிருச்சு. இங்கே என்னது மீடியன் கிளாஸ்? 30 to 40. மீடியன் கிளாஸ் என்ன? 30 to 40. இப்போ இந்த 30 to 40 தான் உங்களுக்கு மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸோட லோயர் சின்ன வேல்யூ என்னப்பா? சின்ன வேல்யூ என்னது? 30 சிறுசா 40 சிறுசா? 30 தான் சிறுசு. அப்போ இதுதான் எல்லோட வேல்யூ. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ மீடியன் கிளாஸ்ன்றதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். மீடியன் கிளாஸ் இங்கே என்னென்னா 30 to 40. இந்த 30 to 40ல் லோயர் லிமிட் ஸ்மால் வேல்யூ என்ன அப்படின்னா 30. அதுதான் என்னோட கேபிட்டல் எல் வேல்யூ. ஓகே, அப்போ இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? n/2 தான் நான் சொன்ன மாதிரி முக்கியமான வேல்யூ. n/2 நமக்கு பிரச்சனையே கிடையாது. n/2 வச்சு தான் மீடியன் கிளாஸே கண்டுபிடிச்சோம். 180/2 90. அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ n/2வும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சாச்சு. எல்லும் கண்டுபிடிச்சிடலாம், n/2 கண்டுபிடிச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன பாருக்கு? PCF. அதனடா PCF? ப்ரீவியஸ் கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் இருக்குது, கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குது, ப்ரீவியஸ் இருக்குது. அப்போ மீடியன் கிளாஸில் கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, மீடியன் கிளாஸ்க்கு நேராக இருக்கிற கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரீவியஸ் மேலே இருக்கிற கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. பாருங்கள், அந்த டயக்ராம் பாருங்கள், சாரி அந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் நான் சொன்ன மாதிரி PCF எப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கா? அந்த கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீடியன் கிளாஸுக்கு நேராக இருக்கிற மீடியன் கிளாஸ், அதாவது 30 to 40க்கு நேராக இருக்கிறதுல 110 இருக்குது. ஆனால் நமக்கு Pன்றது ப்ரீவியஸ், மேலே இருக்கிற. அப்போ 110க்கு மேலே இருக்கிறது என்னது? 60. அப்போ எப்போயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, PCFன்றது நீங்கள் மீடியன் கிளாஸுக்கு நேராக இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே இருக்கிற வேல்யூ. 110க்கு மேலே இருக்கிற வேல்யூ என்ன? 60. அப்போ 60 தான் PCFோட வேல்யூ. புரிஞ்சதா? PCF எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, மீடியன் கிளாஸ் இருக்குது, மீடியன் கிளாஸுக்கு நேராக இருக்கிற கம்யூட்டேட்டிவ் அல்லது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ 110 110. அதுக்கு மேலே இருக்கிற என்ன வேல்யூ? 60. அப்போ 60 தான் PCF என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. அப்போ எல் கண்டுபிடிச்சிடலாம், லோயர் லிமிட், எல்லோட வேல்யூ லோயர் லிமிட் 30 கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் கேபிட்டல் என் 180/2னா 90. அப்போ அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். PCFன்றது என்னது? மீடியன் கிளாஸுக்கு நேராக இருக்கிற கம்யூட்டேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே பக்கத்தில் மேலே தான் பார்க்கணும், மேலே 60. அப்போ 60ன்றது தான் PCF வேல்யூ. அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. வேறு என்னப்போ வேணும்? எஃப் வேணுமா? எஃப்ன்றது என்ன அப்படின்னா ஃபார்முலாவில் ஃப்ரீக்வன்சி மீடியன் கிளாஸுக்கு நேராக என்ன ஃப்ரீக்வன்சி 50 இருக்கா? அதுதான்ப்பா உங்களுக்கு எஃபோட வேல்யூ. ஸோ அப்போ எல்லா வேல்யூவும் இந்த டேபிளிலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன், ஈஸியாக ஒன்றே வச்சுக்கோ. n/2 மீடியன்னாலே செட் ஆஃப் டேட்டாவை பாதியாக டிவைட் பண்ணும். ஸோ அவ்வளோதான், பாதியாக டிவைட் ஆகுது. டிவைட் பண்ணதுக்கப்புறம்
90 கிடைக்குது. 90 விட கிரேட்டர் நம்பர் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்குறோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேலே வேல்யூ என்னன்னா 110, ஜஸ்ட் கிரேட்டர் நம்பர் 110. அந்த 110க்கு நேராக இருக்கிற கிளாஸ் தான் 30 to 40 மீடியன் கிளாஸ். இதில் ஸ்மால் எல்ன்றது அதில் லோயர் வேல்யூ. அந்த மீடியன் கிளாஸ்க்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் 50. அப்புறம் பிசிஎஃப்ன்றது நீ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீடியன் கிளாஸ்க்கு நேராக மேலே இருக்குது பார்த்தியா, அந்த வேல்யூ. வேறு எஃப்ன்றது 50 வேல்யூ. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். எல்லோட வேல்யூ 30, n/2 90, பிசிஎஃப் 60, ஃப்ரீக்வன்சி 50. ஐன்றது என்னென்னா சைஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா, ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? ஐன்றது சைஸ் ஆஃப் மீடியம் கிளாஸ் ஃபார்முலா. சைஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ 30 to 40 இருக்கா, இது எவ்வளோ லென்த், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 10. 30 to 40 எவ்வளோ லென்த் இருக்குது? 30லேருந்து 40 வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 10. 30யோட 10 கூட்டினா தான் 40, அதான் லென்த்து, அதான் சைஸு. அப்போ ஐயோட வேல்யூன்றது என்னென்னா அதோட சைஸ், இன்டர்வலோட சைஸு. லென்த் எவ்வளோ? 10. அப்போ 10, ஐயோட வேல்யூ 10. அதுவும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, சால்வ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 36 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னா மீடியன் ஆஃப் தி குரூப்டு டேட்டா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியாக புரிஞ்சதா? இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.